கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி இது பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். பேசிக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட ஓப்பன் பொசிஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தான் கணக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு அஹ், பொருளை வாங்கியிருக்கேன், நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனாக இருக்க கான்ட்ராக்ட் அவ்வளோதான். த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தட் இஸ் ஓப்பன். இப்போ நான் செல் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் வச்சுங்களேன். அது ஒன்று தான் கனெக்ட் ஆகும். ஒரு கான்ட்ராக்ட் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வச்சிருந்தவன் வெளியில் போனேன்னா அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய இன்னொரு இது. அப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் புல்லிஷாக எடுத்து போகிறாங்களா இல்லை பேரிஷாக திங்க் பண்ணுறாங்களா மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண முடியும். வச்சுங்களேன். ஸோ அப்படி இது பண்ணோம்னா என்னென்னா இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு செல்லர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கறது பெட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்லர்ஸும் நிறைய, பையர்ஸும் நிறைய. பையர்ஸ் என்ன எதுக்காக பை பண்ணுவாங்க? கீழே போகணும்னு பை பண்ணுவாங்க. செல்லர்ஸ் எப்போ செல் பண்ணுவாங்க? மேலே போகணும்னு நினச்சா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. நம்ம செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கணும் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஏன்னா பிகர் இன்ஸ்டியூட்லாம் செல்லிங் தான் எடுப்பாங்கன்றதுனால நம்ம அந்த மாதிரியான திங்கிங்கில் போகிறோம். அப்போது புட் ஆப்ஷனை அதிகமாக செல் பண்ணால் மார்க்கெட்டு கீழே விழாது, இன் டேர்ம்ஸ் இது மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷன் நிறைய செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே போகாது, இல்லை கீழே விழுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு வியூ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, ஏதாவது நம்பர் சொல்லுங்க, அதை நான் பார்க்குறேன், அது ஓகே வந்தால் நான் ட்ரேடில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளிசிட்டியாக கேட்குறீங்க வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு திங்ஸ் நீங்கள் பண்ணலாம். என்னென்னா புட் கான்ட்ராக்டு, கால் கான்ட்ராக்ட், ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண பிசிஆர்ன்றது என்னன்னா புட் கால் ரேஷியோ வச்சுங்களேன். அப்படின்னா புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ புட்டு அதிகமாக இருந்தால் புட் கால் ரேஷியோ என்ன ஆகும்? அதிகமாகும். கால் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? புட் கால் ரேஷியோ கம்மியாகும். ஸோ பேசிக்காக பிசிஆருங்கிறது ஒன்றுக்கு மேலே போகுது அப்படின்னா புல்லிஷாக இருக்குது, ஒன்றுக்கு கீழே போகுதுன்னா பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் ரொம்ப ஓவராலாம் திங்க் பண்ண வேணாம். பிசிஆர் என்னவா இருக்குது? நம்பரு ஒன்றுக்கு மேலே இருக்கா? ஓகேப்பா, புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று கீழே இருக்கா? பேரிஷாக இருக்குது. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, சரி. அதுக்கப்புறம் நான் புட்டு காலுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா ஹெட்ஜ் வாங்குவாங்க, ஹெட்ஜில் வாங்குறதுனால நல்லிஃபை ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு சரியாக வராது. அப்போது நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியத்துக்கு உள்ளே இருக்கிற புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனையும் வந்து பார்த்து ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு திங்க் பண்ணலாம். ஓகே, அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராடலில் போய் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஸ்ட்ராடலில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்கோ காலையில் அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஆட் பண்ணிக்கிட்டு வந்து இதை இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரி, எங்களுக்கு இன்னைக்கு நடந்ததை வச்சு சொல்லுங்கள், எனக்கு எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் ஏதாவது இது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா லெட் மீ ஷோ யூ சம்திங். ஓகே, தட் வில் ஹெல்ப் யூ ப்ராப்ளி. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுமா? ஹலோ?
பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். இருக்கிறீங்களா, தூங்குறீங்களா? இல்ல பண்ணுங்க சார். ஓகே. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நண்பர் வந்து சொன்ன ஒரு நேற்று சொன்னார் ஒரு இது ஸ்டாக் மோஜோ அப்படின்னு. ஸோ இது ஒரு ஃப்ரீ இதுதான். நீங்கள் வந்து லாகின் பண்ணுறது உங்கள் ஜிமெயில் வச்சு நீங்கள் இங்கே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்துட்டேன். வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ராடல் சார்ட் போகிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு காலையில் 9:15 வந்து எவ்வளோ வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா கிட்ட ப்ரீமியம் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் ஆகும்போது 24,984ன்றதுனால 25,000 ஸ்ட்ராடலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? 25,000 வந்து அட் த மணி ஸ்ட்ராடல் வச்சுக்கங்க இன்னைக்கு. ஓகே, அப்போ 150 பாயிண்ட் இருக்குன்னா பிரேக் ஈவன் எங்கே இருக்கு? 150 பாயிண்ட் கீழே, 150 பாயிண்ட் மேலே. அப்போ 24,850லேருந்து 25,150. கரெக்டா? am I clear? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம், எந்த ரேஞ்ச் நம்ம புக் பண்ணுறதை நோட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு பிசி டிஃப்ரென்ஸ் போங்க. டிஃப்ரென்ஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டம் கஸ்டம் போட்டு நான் வந்து சாரி 24,850 900 950 25,000 20,050 100 150. ஸோ நம்ம ஸ்ட்ராடலில் இருக்க கட் ஆஃபுக்கு இருக்கிற ப்ரீமியம்க்கு ரெண்டு சைடுமே வந்து இருக்கிற ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, காலையில் ஓப்பன் பண்ணி வச்சா நமக்கு என்ன ஆகுதுன்னா, கான்ட்ராக்ட் வந்து புட் கால் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் அதிகமாக இருக்குது. மைனஸாக இருக்க இருக்க பேரிஷ், க்ரீனாக ஆக ஆக புல்லிஷ். ஓகேங்களா? அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ இங்கே பார்க்குறோம். இந்த இந்த ரெண்டு 3 காலம் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? புட்கால் டிஃப்ரென்ஸு அது அழகாக பாரில் கொடுத்துருக்காங்க. புட்கால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. புட்கால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது. அப்போ என்ன, ஓகே பேரிஷாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னா வந்து கொஞ்சம் பேரிஷாகவே காட்டிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் நடக்குது. எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புட்கால் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 0.6 0.7 0.77 0.93 0.93 1.03 வேர் த கிரீன் ஸ்டார்ட்ஸ். ஓகேங்களா? அந்த பார் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கோ 10:05க்கோ நடுவில் நடக்குது. என்னவா நடக்குது? பேரிஷ்லேருந்து புல்லிஷுக்கு மார்க்கெட்டு திரும்புது. கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன இந்த பண்றோம்னா, இடத்துல அது புட் ரேட்டர் வந்துட்டாங்க. இல்ல சார், இந்த இடத்துல புட் ரேட்டர் வந்து அதிகமா வந்துட்டாங்க. அதான் மைனஸ் வந்து இல்லை பிளஸ். இல்லை, குழப்பம் வேண்டாம். ஸோ வந்து நமக்கு வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ புட்கால் டிஃப்ரென்ஸை பார்த்துங்க, பிசிஆரை பார்த்துங்க, இந்த பாரை பார்த்துங்க, நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணோம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒன்றுமே தேவையில்லை. ஸோ நம்ம இங்கே போயிலேருந்து இது பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே நம்ம புல்லிஷாக இருக்கு. ஏற்கனவே நீங்கள் பேரிஷாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு நீங்கள் புல்லிஷாக கால் ஆப்ஷன் வாங்குறதோ, இல்லை ஃபியூச்சர் வாங்குறதோ, கால் ஸ்ப்ரெட் போகிறதோ, புல்லிஷ் ஸ்ப்ரெட் போகிறதோ அதெல்லாம் போடலாம். சரி, ஓகே. 10 to 10:05 எப்படி இருக்கு, ப்ரைஸில் எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸில் பார்த்தீங்க வச்சுங்களேன், இங்கே மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு. கரெக்டாக அந்த இங்கே பார்த்தீங்க வச்சுங்களேன், இந்த 10:09:55லேருந்து 10:05 இருக்குல்ல, இந்த ரெண்டு கேண்டில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ஏசிடி கிராஸ் ஓவர் வந்து கரெக்டாக நடந்திருக்கு 9:50லேருந்து 9:55க்குள்ள. ஸோ 10 o'clock நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிடுச்சு மேலே தான் போகுது அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே வந்து காட்டி கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் 20-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ப்ரைஸ் இருக்குது. ஸோ வந்து 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் மேலே போனால் ப்ராஃபிட் புக்கிங் வரும். வந்துட்டு ஷார்ட் பில்டப் நடக்கலைன்னா மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஓகேங்களா? சாரி, ப்ராஃபிட் புக்கிங் திருப்பி மேலே போகுது, திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் திருப்பி மேலே போகுது. ஸோ 20 மூவிங் ஆவரேஜை உடச்சி கீழே விழாத வரணும். நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து யூ கேன் ஜஸ்ட் ட்ராவல். ஸோ இது 50 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு மேக் யூ
அண்டர்ஸ்டாண்ட் பிட் மோர் ஐல் ரீஇட்ரேட் வாட் ஐ செட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் போய்க்கிங்க. இது பேர் ஸ்டாக் மோஜோ. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன் லேப் போயிட்டு ஏடிஎம் ஸ்ட்ராடல் ஓப்பன் பண்ணிக்கங்க. 9:15 பாருங்கள். 9:15 வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 வந்து இங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9:15 ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 24,982. ஸோ இதில் ஓப்பன் ஆச்சு. ஓகே, லெட்ஸ் ஃபிக்ஸ் தட் பாயிண்ட். நம்ம ஸ்ட்ராடலில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு பார்க்குறோம். ஸ்ட்ராடலில் வந்து 150. ஓகேங்களா? ஓப்பன் வந்து 150.85, ஹை 151, லோ 150. ஸோ 150 ரூபா. ஸோ வந்து 25,000லேருந்து 150 ரூபா இந்த பக்கம் அந்த பக்கம் கழிச்சிக்கிறோம், கூட்டிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து 6 ஸ்ட்ரைக் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதை போய் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் லேபில் பிஇடிசி டிஃப்ரென்ஸில் போட்டுடுறோம். அதை வந்து கஸ்டம் போட்டு அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் இன்டர்வலில் பார்த்துட்ருக்கோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் ஒரு ½ hour விடுறோம். விட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்த -74லேருந்து -21 ஹியூஜ் புஷ்ஷு 950 to 955ல அப்படியே வந்து சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்குது. கன்ஃபர்மேஷன் வந்து பிட்வீன் 10 and 10:05 and then the build up happens. Then it's all going in the positive way. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ